ஹாய், நான் சதீஷ். இந்தியா கிளிட்ஸ் நேரில் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். கத்தி இதை சொல்லணுன்னா, இது வந்து ஒரு விஜய் சாருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, அவரோட டைப் ஆஃப் படங்களில் இது இன்னும் வேறு மாதிரியும் இருக்கும், செம்ம மாசாகவும் இருக்கும். இந்த படம் வந்து எல்லா விதத்தையும் எல்லா லெவல் ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் சார் ஆக்சுவலாக நம்ம எதிர்நீச்சல் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி இதில் ஒரு ரோல் இருக்குது, த்ரூ அவுட்டாக நீங்கள் வருவீங்க, லைக் ஒரு ஜென்டில்மேனில் ஒரு அக்கௌண்ட் மணி சார் அந்த மாதிரி ஒரு ரோல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ கேட்கும்போதே சந்தோஷமாக இருந்தது, அந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் அப்படிங்கிறத இந்த வார்த்தையே உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் விஜய் சாரோட நடிக்கிறது, அதாவது ஒரு நடிகருக்குமே வந்து விஜய் சாரோட நடிக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கனவாகவே இருக்கும். அதேமாதிரி முருகதாஸ் சார் படத்தில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரே படத்தில் கிடச்சிது, அதுக்கு காரணம் கத்தி தான். ஸோ தேங்க்ஸ் டு முருகதாஸ் சார். वो कौन है? விஜய் சாரோட ஆக்சுவலாக ஒர்க் பண்ண அனுபவம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் தான் வந்து விஜய் சார்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் முருகதாஸ் சார். அதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே எனக்கு தான் லென்த் டைலாக் அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் பயங்கர நர்வஸாக தான் இருந்தேன். படம் இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள் பண்ணியிருந்தாலும் எல்லாமே நம்ம லெவல், சப்போஸ் சிவகார்த்திகேயன் எல்லாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோட பண்ணுறேன் அப்படிங்கும்போது வந்து ஒரு படப்படப்பில் தான் இருந்தது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், இந்த மாதிரி சார் இதுதான் சதீஷ் அப்படின்னோடனே அவர் வந்து ஹாய் அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தில் சார் ஹவீஸ் மீ சார், ஹவர் மீ சார் இந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லி ஹவர் யூ கேட்குறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணி எதுவும் தப்பாக பேசி அவர் கவனிச்சிட்டார். ஓகே, இவர் ஏதோ கொஞ்சம் படபடப்பாக இருக்காருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி எதிர்நீச்சல் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட படபடப்பை குறைச்சி அழகாக அந்த கெமிஸ்ட்ரியை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அப்படியே ஒரு மாதிரி நார்மல் ஆச்சு. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, அதை அவ்வளோ அழகாக பண்ணார் அவர். அண்ட் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த டைமிங் சென்ஸ்னால் ரெண்டுமே, அவர் நடிக்கிறப்போ அந்த டைலாக்ஸ் உள்ள டைமிங் சென்ஸும் சரி, ஸ்பாட்டுக்கு வர டைமிங் சென்ஸும் சரி. ஒரு நாளாவது அவருக்கு முன்னாடி வந்துடணும், நானும் படப்படப்போ எனக்கு எப்படி இருந்தாலும் முன்னாடி வந்துடுவார். இந்த முதல்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருப்பார், நம்ம கேரக்டர் தான் பண்ணுறோம், ஸோ இதில் வந்து நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். முருகதாஸ் சார்ட்டையும் போய் கேட்குறது, சார் இந்த மாதிரி ஓகேவா சார், அது ஓகேவா சார், அவரும் யோசிச்சு ஒன்று சிலது வேணும் சிலது வேணான்ற மாதிரி சொல்லுவார். இது நான் அந்த இடத்துல டக்குன்னு ஏதாவது தோணுச்சுன்னா கூட போய் கேட்பேன் அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி ஒன்று சார் சொல்லாமா சார் அப்படின்னு கேட்பேன். சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையுமே அவரும் விஜய் சாரும் வந்து அதுக்காக எல்லாமே ஆக்சுவலாக என்ன சொன்னாலும் அந்த மாதிரி இது வேண்டாம் இதெல்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. நம்மளை நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு நல்ல ஒரு எந்துவை கொடுத்து ஒரு இம்ப்ரெசைஸ் பண்ணுறதுக்கு அவர் கண்டிப்பாக பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கார். விஜய் சாரோட அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போது ஒரு பேப்பரை பார்த்து படித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டான்ஸ் ஆக்சுவலாக அவர் கற்றுக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த வந்து மாஸ்டர், அந்த அசிஸ்டன்ட் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி காமிப்பாங்க, ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இருக்குன்னா அவர் அப்படியே பார்க்குறாரு, பார்த்து முடிச்சுட்டு ஓகே டேக் அப்படின்றாரு. ஸோ அதை ஒரு பார்த்து படித்தா என்ன லெவல், அதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, அதை மாதிரி ஒரு ஸ்டெப்பை பார்த்து உடனே ஆடிடுறாரு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, அது கடவுளோட வரம் ப்ளஸ் அவரோட ஹார்ட் ஒர்க்கு. ஸோ அது கற்றுக்கலாம், அது கற்றுக்கணும். இன்ஃபேக்ட் அதேமாதிரி நான் இன்னொன்று சொல்கிறது தான், அவருடைய டைமிங் இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து அந்த காமெடிலையும் சரி, ஸ்பாட்டுக்கு வர்றதுலேருந்து 2 டைமிங்கும் செம்மையாக பண்ணிட்டு அதை எல்லாருமே கற்றுக்கணும். அதை இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. விஜய் சாருக்கு ஆக்சுவலி பர்த்டே விஷ் பண்ணோங்கிறது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ தான் அந்த May 23 பர்த்டே வந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் எல்லாம் கேக்லாம் கட் பண்ணி பயங்கரமாக என்ன சொல்கிறது ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். அது வந்து எனக்கு மறக்க முடியாத பர்த்டே அது. ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் வந்து அவ்வளோ பெரிய மாஸ் ஸ்டார், அவர் வந்து எங்களுக்கு கேக்லாம் கட் பண்ணி ஊட்டி விட்டதெல்லாம் சான்ஸே இல்லை. அவர் டைரக்டர் முருகதாஸ் சார் எல்லாமே. ஸோ இப்போது விஜய் சாருக்கும் பர்த்டே வருது, அது பெரிய ஹாப்பி. ஏன்னா அதெல்லாம் வந்து முன்னாடிலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, ட்வீட் பண்ணலாம் ஹாப்பி பர்த்டே சார்னு சொல்லி, அவர் பாப்பாரான்னு கூட தெரியாது, ஆர் ஃபேஸ்புக்கில் போட்டு விடலாம், அதுதான் நடக்கும். இப்போது நேராகவே வந்து சார்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா. ஸோ இதன் மூலமாக விஜய் சாருக்கு பர்த்டேக்கு என்ன சொல்லணும்னா ஹாப்பி பர்த்டே சார் தான், வேறு என்ன. மற்ற விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறது, அது சொல்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அண்ட் இப்போவே நான் விஷ் பண்ணிக்கிறேன், ஹாப்பி பர்த்டே விஜய் சார். நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா? தம்மு I see private forces for Captain Jagdish body top.
முன்னாடி வந்து அதான் இப்போ சினிமாவில் நடிக்கிறதுக்கும் போது எல்லாமே ட்ராமா ஆர்டிஸ்ட் அவங்க தான் வந்து மெயினாக வர முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் நாகேஷ் சார்லேருந்து சிவாஜி சார்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. இப்போ அதோட இது ட்ரெண்டு. இப்போ நானும் இன்ஃபேக்ட் ட்ராமாவில் தான் வந்தேன், கிரேசி மோகன் சார் ட்ராமாவில் தான் நடிச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் அது வேறு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இது வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது வந்துருக்கு. அது நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும்னு கூட இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு அந்த அவங்க வந்து என்ன சொல்கிறது படம் பார்த்தது வச்சே ஷார்ட் ஃபிலிமும் எடுத்து வராங்க. அதில் நடிக்கிறவங்களும் நிறைய பேர் இன்ஃபேக்ட் நல்லா வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம அந்த கருணா அண்ட் சிம்ஹா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமில் நடித்தே இன்ஃபேக்ட் இப்போ சூதுகவும் வந்து பெரிய பெரிய படங்களாக நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நானும் பண்ணேன் முக புத்தகம் சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நானும் சிவகார்த்திகேயனும் ஃபஸ்ட்டு அதில் தான் மீட் பண்ணதே. ஸோ எங்களுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் பெரிய லெவலில் எங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் அது. அட்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்ணார், நம்ம ராஜாராணி டைரக்டர். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாகவே நாங்கள் வந்து அதில் பழகி எங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது 27 வருஷமா இதே பேரோட தான் சுத்துறீங்களா? உங்களை மேக்கப் கொஞ்சம் கம்மியா போட சொல்றாங்க. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் லைஃப்ல எல்லாமே கரெக்டா நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற படங்களில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்நீச்சல் ஆகட்டும் இல்லை மான் கராத்தே அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு முன்னாடி அவரோட டைலாக் எழுதும்போதே கூடவே உட்காந்து நாங்களும் ஒர்க் பண்ணுவோம். அது நானும் சிவகார்த்திகேயனும் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த டைரக்டரோட கேட்டு நாங்களும் பண்ணுறேன் சார்னா அவங்களும் இன்ஃபேக்ட் கேட்பாங்க அதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுனா பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஸ்பாட் வரைக்கும் அது இம்ப்ரூவைசேஷன் ஆகும். பெரிய டேரக்டர்னு பார்க்கும்போது இப்போ நான் முருகதாஸ் சார் படம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சும்மா 1-2 சஜஷன் கேட்பேன். இந்த மாதிரி சார் இது சொல்லலாமா சார், இது வச்சுக்கலாமா சார் அப்படின்ட்டு. அவரும் கண்டிப்பாக நல்லா இருந்தால் அதை நிறைய இன்ஃபேக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்து தான் கன்ஃபார்மாக அவரும் ஏற்றுப்பார் அதை. அது பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்நீச்சலில் பார்த்தீங்கன்னா நான் அவரை கவுண்டர் கொடுத்து கலாச்சிட்டே இருப்பேன். மான்கராத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் என்ன டார்ச்சர் பண்ணுவார் ஆக்சுவலாக எங்ககிட்ட இருந்து காசை பிடுங்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ அவர் எனக்கு கவுண்டர் கொடுத்து என்ன கலாச்சி அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பரஸ்பரம் பண்ணிக்கிறது தான். இன்ஃபேக்ட் நான் சொல்லி தருவேன் என்ன இப்படி கலாய்ங்க, நானே அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் என்ன சொல்லுவார் இந்த மாதிரி எனக்கு கவுண்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்குள்ளே அது சேர்த்து ஒர்க் பண்ணிக்கிறது தான். எல்லாமே பண்ணணும் அதுதானே. அவர் நம்மளை கலாச்சாரம் நம்ம அவரை கலாச்சாரம் எல்லாமே படத்துக்கு தானே பண்ணி தான் ஆகணும். எப்படியோ அவளே உனக்கு பாலிசிங்கிற ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. அதில் ஒன்றை மாதிரியே ஏமாந்து ஒருத்தனை சேர்த்து விட்டு இப்படியே உன் லெவல் டெவலப் பண்ணிக்க. எனக்கு நடிக்கிறத தவறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் அதில் வந்து ஏன்னா நான் ஒரு படம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வந்து அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராக கிரேசி மோகன் சாரோட ஒர்க் பண்ணேன். அப்புறம் பொய் சொல்ல போகிறோம்னு ஒரு படத்துக்கு வந்து விஜய் சாரோட டைரக்டர் ஏஎல் விஜய் சாரோட ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் அந்த டைலாகில் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதுதான் பெருசாக. மற்றபடி டெக்னிக்கலாக நமக்கு வேறு ஒரு கேமராமேன் ஆகிறதோ இல்லை எடிட்டர் ஆகிறதெல்லாம் நமக்கு தெரியாது, வரவும் வராது. அண்டு ஹீரோ அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போதைக்கு இல்லை, எப்போவுமே சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த பண்ணுறதா இருந்தால் ப்ராப்பராக பண்ணணும், பர்ஃபெக்டாக டான்ஸ் ஆடணும், எல்லாமே கற்றுட்டு பண்ணணும். இப்போ இருக்க மாதிரி நம்ம சும்மா அந்த 4 ஸ்டெப் வச்சுட்டு தடக்கான ஆடுறது யூஸ் ஆகாது. ஸோ அதை நம்மளுக்கே தான் அந்த இது பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஹீரோங்கிறதுலாம் இல்லை, காமெடியன். அதில் நம்ம பெஸ்ட்டாக என்ன பண்ணணும், லைக் கவுண்டமணி சார் தான் இதில் ஃபாலோ பண்ணுறது. கவுண்டமணி சார் வந்து அவரோட லெவலுக்கு போக முடியாது, பட் அவரோட வழியில் அட்லீஸ்ட் போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஆக்சுவலி ஆக்டர்னால் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இன்ஃபேக்ட் டான்ஸ் ஆட வேண்டிய இடத்துல ஆடி தான் ஆகணும், அடி வாங்கணும், ஃபைட் சீனில் பண்ணி தான் ஆகணும்னா அதுவும் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் நான் அந்த டீல்னு ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது ரிலீஸ் ஆக போகுது, அருண் விஜய் சார் ஹீரோ பண்ணியிருக்காரு. அதில் வந்து நான் என்ன அடிக்கிறது தான் கதையிலே ட்விஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக எனக்கு ரோப்லாம் போட்டு கட்டி தூக்கி போட்டு அடிலாம் வாங்கினேன். அதையும் பண்ணி தான் ஆகணும். நான் இதை காமெடி நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காமெடின்றதை விட ஒரு பர்ஃபார்மர்னோ அது வந்து ஒரு என்டர்டெய்னர்னோ அப்படின்னு பேர் வாங்கணும் தான் எனக்கும் ஆக்சுவலி ஆசை. ஸோ எல்லாமே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா? ஒய்ஃபும் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட ஒய்ஃப். நல்லாவே இல்லை, இவ்வளோ போய் நல்லா இருக்கேன்றீங்க. இப்போது அதாவது 2-3 காமெடியன்ஸோட பண்ணும்போது ஒரு ப்ளஸ் என்னென்னா நிறைய விஷயம் அவங்ககிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கலாம். அவங்க என்ன டைமிங்கில் சொல்கிறாங்க. ஸோ கூடவே இருந்து பழகும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்குறது ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. அந்த சீனு இவர் ஒன்று சொன்னார்னா உடனே பதில் கவுண்டருக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம் அப்படின்னா அது நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஒரு சீன் தான் எடுக்கணும். ஸோ அது ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. எல்லாருமே நானும் இம்ப்ரவைஸ் பண்ணுறேன்ற மாதிரி வந்துட்டுருக்கு. அதனால் சில படங்கள் பண்ணி தான் ஆகணும், சில படங்கள் இப்படியும் பண்ணணும். பட் தனியாக பண்ணுறது இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ப்ளஸ் அது. இன்ஃபேக்ட் கமல் சார் ரஜினி சார்கிட்ட சொல்லி தான் நம்ம 2 பேரும் தனியாக பண்ணணும்னு வந்தாங்க. அது மாதிரி அவங்களே பெரிய ஆளுங்களே பண்ணும்போது நம்ம தனியாக பண்ணும்போது இன்னும் நம்ம நிறையா ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம கொஞ்சம் சோலோவாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறது நமக்குமே நல்லது. இந்த ட்ராக்கை விட இன்ஃபேக்ட் அந்த ஹீரோவோட அந்த கதையோட ட்ராவல் பண்ணுறது தான் இப்போது ஆக்சுவலி அதுதான் ட்ரெண்டாகவும் இருக்குது. ப்ளஸ் அதுதான் எனக்கும் பர்சனலாக பிடிச்சது. அதுதான் முன்னாடி கவுண்டமணி சார் இப்போ வடிவேல் சார் வரைக்கும் அந்த இது இருந்தது. ஆக்சுவலாக அந்த ட்ராக் தனியாக ஒரு டிக்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ கதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது, பட் காமெடி சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் ஈஸி இன்ஃபேக்ட் ட்ராக்னா கூட நீங்கள் தனியாக உட்காந்து யோசிக்கணும் ஒரு சீனுக்கும். பட் கதையோடு வரும்போது இன்னும் ஈஸி. அந்த கவுண்டர் கொடுக்குறது, கூட இருக்கவங்களை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்கிறது, அது ஈஸியாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதும் வந்து அந்த ஹீரோ கூடவே கதையோடு இருக்கிறதே, அந்த நாட் ஒன்லி ஹீரோவோட கதையோடு இருக்கிற அந்த காமெடி தான் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல என்ன கொடுத்துட்டு வேற ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ண வந்திருக்கான். அதுவும் பெட்டரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். இப்போ படங்கள் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிகரம் தொடு விக்ரம் பிரபு ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு கௌரவ் டைரக்ஷனில். அது முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 monthsல ரிலீஸ் ஆகிடும். அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் வைராஜாவை கௌதம் கார்த்திக் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படமும் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் டீல் சொல்லிட்டு நம்ம இவர் அருண் விஜய் சார் ஹீரோவாக பண்ணியிருக்க படம், அதுலேயும் த்ரூ அவுட்டாக எனக்கு பெரிய ரோல் பண்ணியிருக்கேன். செம்மையாக அதுவும் நல்லாவே படம் நல்லா வந்திருக்கு. ஸோ அது நீங்கள் பார்த்தே சொல்லுவீங்க. அண்டு தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தம்னு சொல்லிட்டு நம்ம நகுல் அண்டு அட்டகத்தி தினேஷ் அவங்க 2 பேரும் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. நான் அதில் ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் 3 ட்ராக்கில் போகிற மாதிரி ஒரு கதை. ஸோ அதுவும் இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அண்டு கத்தி. ஸோ இதெல்லாம் தான் இப்போது அடுத்தது நான் வரப்போகிற படங்கள். ஸோ இந்தியா கிளிட்ஸுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ அதாவது தனியாக எப்படி விஷ் பண்ண தான் போகிறேன் விஜய் சார்கிட்ட, பட் இந்த மாதிரி ஒரு மீடியா மூலமாக விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த இந்தியா கிளிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.